உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் பயமுறுத்தும் நிலைமை சந்தித்திருக்கிறீர்களா? பெரும்பாலானோர் தங்கள் வாழ்க்கையில் பெரிய சிறிய அநேக அச்சுறுத்தல்கள் மற்றும் சிரமங்களை எதிர்கொண்டிருப்பார்கள். ஆனால் நாம் அச்சுறுத்தல்களுக்கு எப்படி எதிர்வினை அளிக்கிறோம் என்பது மாறுபடும். சிலர் பயந்து பின்னடைகிறார்கள், தப்பிக்க முயல்கிறார்கள், ஆனால் சிலர் தைரியமாக நின்று எதிர்கொள்கிறார்கள். 1 சமுவேல் 17:26 நாம் அச்சுறுத்தல்களை சரியான முறையில் எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளலாம். இஸ்ரவேல் மற்றும் பெலிஸ்தியர்களுக்கு இடையே போர்க்காலம் வந்தது. பெலிஸ்திய படையினரிடையே பெரிய ராட்சதன் கோலியாத் இருந்தான். அவன் தனது அபாரமான உயரம் மற்றும் வலிமையை பற்றி பெருமைப்பட்டான். அவன் தினமும் இஸ்ரவேல் படைகளை அவமதித்து அவர்களை போர் செய்ய அழைத்தான். இஸ்ரவேல் வீரர்கள் கோலியாதன் அச்சுறுத்தலால் மிகுந்த பயத்தில் இருந்தனர். அவரை பார்ப்பதற்கே பயந்து ஓடிவிட்டனர். இந்த நிலையில் தாவீது போரில் போராடிக் கொண்டிருந்த தனது சகோதரர்களை பார்க்க வந்தான். கோலியாத் அவமதித்து பேசுவதை கேட்டபோது அவனுக்கு கோபம் வந்தது. இந்த முன்கட்டப்படாத பெலிஸ்தியன் யார்? அவர் உயிருள்ள தேவனின் படையினரை கேவலமாக பேசுகிறாரே என்று தாவீது கூறினான். தாவீதுக்கு கோலியாத் ஏன் பயமில்லை? ஏனெனில் தன் அடையாளத்தை தெளிவாக கண்டுபிடித்திருந்தான். இஸ்ரவேல் வீரர்கள் தங்களை சாதாரண வீரர்களாகவே நினைத்தனர். ஆனால் தாவீது வேறுபட்டவன். இஸ்ரவேல் படை தேவனின் படை என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். அதனால் தேவனின் படையை அவமதித்ததை தேவனையே அவமதித்ததாக கருதினான். என்று நாமும் வாழ்க்கையில் பல அச்சுறுத்தல்களையும் சிரமங்களையும் சந்திக்கிறோம். சில நேரங்களில் நாம் எங்கள் சொந்த வலிமையால் இதை சமாளிக்க முடியாது என்று நினைக்கிறோம். நம்மை நாங்களே தோல்வியடைந்தவர்களாகவும் நம்பிக்கையற்றவர்களாகவும் உணரலாம். ஆனால் நமக்கு ஒரு நற்செய்தி உள்ளது. நாம் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்தால் நாம் புதிய மனிதர்கள், தேவனின் பிள்ளைகள், அவருடைய ஜனங்கள் ஆகிறோம். எது நேர்ந்தாலும் நாம் தேவனின் பிள்ளைகள் என்பதை உறுதியாக கொள்ள வேண்டும். நாம் இனிமேல் உலகத்தின் காற்றில் தொலைந்து போகும் பலவீனமானவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவில் நாம் வலிமையானவர்கள், தைரியசாலிகள். பலர் வாழ்க்கை கடினமாக இருக்கிறது என்று பயப்படும் போது நாம் தேவனின் பிள்ளைகள் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு அவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார் என்று உறுதியாக இருக்க வேண்டும். இந்த அடையாளத்தை நினைவில் வைத்துக் கொண்டால் எந்த அச்சுறுத்தலையும் தைரியமாக எதிர்கொள்ளலாம். அன்புள்ள நண்பர்களே, நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவில் தேவனின் பிள்ளைகளும் அவருடைய ஜனங்களும். எந்த ஆபத்தையும் சிரமத்தையும் எதிர்கொள்ளும் போது உங்கள் அடையாளத்தை உறுதியாக கொள்ளுங்கள். வெற்றி வாழ்க்கையை வாழுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.